அப்போ கோடை கால விடுமுறையில இருக்கக்கூடிய நாமோ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்திகள்ல முதன்மையான செய்தி என்ன, பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையாம, நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்க, நம்ம வீடுகள்ல இதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கிடணும். எதை? நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த பிள்ளைங்க அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இங்கதான் என்ன செய்து போறாங்க, தோத்து போய் விடுகிறார்கள். எங்க? நிறைய பெற்றோர்கள் நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளை இப்படிதான் பாக்குறாங்களே தவிர நான் பெற்றெடுத்த பையன், நான் பெற்றெடுத்த பொண்ணு இப்படிதான் பாக்குறாங்களே தவிர அந்த பிள்ளைங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை அப்படி பாக்குறாங்களா? அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடைன்னு சொல்லிவிட்டு என் பிள்ளைங்க நான் பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பிள்ளைங்களை அழகான முறையில வளர்த்து நான் ஆளாக்குவேன். அது போற போக்குல என் பிள்ளைன்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பிள்ளைங்களை இஸ்லாத்துக்குள்ளால என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது, இஸ்லாத்திற்குள்ளால வளர்த்து ஆளாக்க முடியாது. அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமோ அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையன்மார்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க, இவங்க எல்லோரும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை. இவங்க எல்லோரும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். அல்லாஹ் நமக்கு ஒரு பொருளை அருட்கொடையாக தந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நமக்கு ஒன்றை அமானிதமாக தந்திருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, இந்த அமானிதத்தை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவோம். எனக்கு 2 பிள்ளைங்களை தந்திருக்கிறாங்க என்றால் இந்த 2 பிள்ளைங்க அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அன்பளிப்பு, அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிப்பார். அந்த விசாரணைக்கு நாம பதில் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லாமலாம் என்ன செய்ய முடியாது, மறுமையை கடந்து போக முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி யஹ்லுகு மா யஷா யஹ்பு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகுரா. என்ன அர்த்தம்? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி, அல்லாஹ்விற்கு தான் வானமும் சொந்தமானதாக இருக்கிறது, வானத்தில் உள்ளவைகளும் சொந்தமானதாக இருக்கிறது, பூமியும் சொந்தமானதாக இருக்கிறது, பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் அவன் எதை நாடுகிறானோ அதை படைத்துக் கொண்டே இருக்கிறான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாசம் வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகுரா, அவன் நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். என்ன சொல்றான்ல, நம்ம வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஆம்பளை பிள்ளைங்களே அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அன்பளிப்பாக தந்திருக்கிறான். யஹ்பு லிமன் யஷாஉ ذுகுரா, பொம்பளை பிள்ளைகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறான். பொம்பளை பிள்ளையும் அல்லாஹ் அன்பளிப்பாக தந்திருக்கிறான், ஆம்பளை பிள்ளைகளையும் அல்லாஹ் அன்பளிப்பாக தந்திருக்கிறான். இதுல ஒண்ணு என்பதாக சொல்லி ஜோடியாகவும் அல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறான். சில பெற்றோர்களுக்கு, சில மக்களை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். சில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஆம்பளை பிள்ளைகளே கொடுக்கிறான். சில பேர்களுக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளைகளே கொடுக்கிறான். சில பேர்களுக்கு இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு சொல்லி போட்டு கலந்து கொடுக்கிறான். சில பேர்களை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், சில பேர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, யார் வீட்டில இருக்கக்கூடிய பிள்ளைங்க அல்லாஹ் எனக்கு தந்த அன்பளிப்பு, அந்த அன்பளிப்பை பற்றி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ்மா. என்ன ஹதீஸ்? குல்லுக்கும் ராஇன் வ குல்லு ராஇன் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் எப்படி இருக்கிறீங்க, சும்மா போற போக்குல உலகத்துல இருக்கல்ல, போற போக்குல உலகத்துல அல்லாஹ் உங்களை படைக்கல்ல, போற போக்குல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அருட்கொடைகளை தரல, மாறாக எந்த கண்டிஷன்ல தந்திருக்கிறார், குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். ஒக்குள்ளு ராயின் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, நாளைக்கு மரணத்திற்கு பின்னாடி மறுமையில வருகிற பொழுது, அந்த மறுமையில உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கிற பொழுது, அந்த ரப்பு உங்கள்கிட்ட மஸ்ஊலின், அவன் கேள்வி கேட்பான்,
அந்த ஐயத்திகி, நீங்க எதிலையெல்லாம் பொறுப்பாளர்களாக இருந்தீர்களோ அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட விசாரிப்பான். வெறுமன தொழுகையை பற்றி விசாரிப்பான், அது மட்டும் கிடையாது. வெறுமன நோன்பை பற்றி விசாரிப்பான், அது மட்டும் கிடையாது. நீங்கள் எதிலையெல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்களோ அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். 2 பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிறீங்களா, அந்த பிள்ளைங்க நீங்க தான் பொறுப்பாளர்கள். அந்த பிள்ளைங்க தப்பு செய்தோம்னா அது உங்களை தான் பாதிக்கும். அந்த பிள்ளைங்க நன்மைகளை செஞ்சோம்னா அது உங்களை தான் உலகத்திலேயே விசாரிக்கிறாங்களே. உலகத்திலேயே ஒருவர் தாறுமாறா நடந்தோம்னா இவன் யாருடைய பிள்ளை, இவனுடைய பிள்ளைடா அப்படிமா. உலகத்திலேயே ஒருத்தனை பத்தி ஒருத்தர் பேசுறோமா இல்லையா? அப்ப மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே பிள்ளைங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்புல சரியாக இருக்கிறோமா என்பதை பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு நாம யோசிக்க வேண்டும்.